வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ இருக்கிற இடம் வந்து ஊட்டி கமர்ஷியல் ரோடு. பாருங்கள், கமர்ஷியல் ரோட்டில் எங்கே இருக்கிற பாருங்கள் பீட்சா ஹட் போட்டிருக்குங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள் கேஎஃப்சி இருக்குங்களா. இங்கே பாருங்கள் சுயன். ஓகே, சொல்லுங்கள், எந்த இடம் அது? ஊட்டி கமர்ஷியல் ரோடு. ஊட்டி கமர்ஷியல் ரோடு என்ன இருக்குது பாருங்கள். பார்த்துக்கிட்டே ஒரு விஷயத்துக்காக தான் அவங்க நான் சொன்னேன். பீட்சா ஹட் தெரியுதா உங்களுக்கு? சரிங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே வந்து அடையார் ஆனந்த பவன் தெரியுதா உங்களுக்கு? நம்ம போயிட்டே இருக்கும் பாருங்கள். அடையார் ஆனந்த பவன் போகிறேன். மதிய வேலையில் நம்ம சாப்பிட போகிறோம்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு நல்ல ஹோட்டல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அடையார் ஆனந்த பவன் ஒரு நல்ல ஹோட்டல் தான். இங்கே தான் இருக்குது அடையார் ஆனந்த பவன். இதில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அடையார் ஆனந்த பவன் வந்து ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்களுடைய உணவகம்னு சொல்கிறாங்க. நம்ம ஊர் உணவெல்லாம் இங்கே கிடைக்குது. ஆனால் என்ன பிரச்சனைனா, இந்த உணவகத்தில் ஒருத்தர் கூட தமிழ் வேலையாட்களே கிடையாது. இங்கே டூரிஸ்ட்டு வடநாட்டில் நிறைய பேர் வராங்க, அது வேறு விஷயம். தமிழ்நாட்டு மக்கள் நம்மளும் சாப்பிட்றோம். ஆனால் இங்கே ஒருத்தர் கூட தமிழர்கள் கிடையாது. வேலை செய்கிறவங்க, பில்டிங் பண்ணுறவங்க, அப்புறம் சாப்பாடு சப்ளை பண்ணுறவங்க, வேலை செய்கிறவங்க, சமைக்கிறவங்க, யாருமே இங்கே தமிழர்கள் கிடையாது. இப்போ நீங்கள் எப்படி இங்கே சாப்பிட தோணுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம மொழி அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்க பாட்டுக்கு ஆர்டர் எடுப்பாங்க, கொடுப்பாங்க. நம்ம புரியலைன்னா கூட நம்மளை தான் ஹிந்தி பேச சொல்லுவாங்க. நமக்கு ஹிந்தி தெரிஞ்சால் மட்டும்தான் இங்கே நல்ல சாப்பாடு சாப்பிட முடியும். இதுதான் அடையார் ஆனந்த பவன். அப்படியே திரும்பினீங்கன்னா இங்கே கேஎஃப்சி பீட்சா ஹட் இருக்குது. இங்கே போனீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள் தான் வேலையாட்களாக இருக்கிறாங்க, நல்ல தமிழ் பேசுகிறாங்க. ஆனால் சாப்பாடு நம்ம ஊர் உணவு கிடையாது, வெளிநாட்டு உணவு தான் கிடைக்கும் இந்த கேஎஃப்சிலையும் பீட்சா ஹட்லேயும். இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் ஆனால் தமிழர்கள் இருக்கிறதுனால சர்வீஸ் அங்கே இருக்குது, நம்ம கேட்டது கொடுப்பாங்க. அடையார் ஆனந்த பவனில் தமிழர்கள் யாரும் இல்லை, அதனால் நம்ம கேட்டால் கொடுக்கவும் மாட்டாங்க. ஒரு நிமிஷம் இருங்க தலைவரே, ஒரு நிமிஷம். இந்த மாதிரி ஒரு சில நிலைமை தான் இருக்குது. அதனால் நீங்களே சொல்லுங்கள், நீங்கள் வந்தீங்கன்னா எந்த உணவகத்தில் சாப்பிடுவீங்க? இங்கே சாப்பிடுவீங்களா, பீட்சா ஹட்டில் சாப்பிடுவீங்களா, இல்லை அடையார் ஆனந்த பவனில் சாப்பிடுவீங்களான்னு சொல்லுங்கள். இந்த நிலையை நம்ம எப்படி மாற்ற போகிறோம்? அதுதான் ஒரு யார் மேலேயும் நமக்கு வெறுப்பு கிடையாது, எந்த வெறுப்புணர்வும் கிடையாது. சொல்கிறேன், நம்ம ஊர் உணவகத்தில் நம்ம சாப்பிட்லான்னு போனால் கூட நமக்கான சேவை இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் தான் பதிவு பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி நன்றி, வாழ்க வளமுடன்.